தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இன்னும் போடுறதுல என்ன தப்பு? வரப்போகிறது ஒரே படம், அதில் முதல்வர்னு போட்டா என்ன? விஜய் நினைத்தால் திரிஷாவை டெல்லி மேல் சபைக்கு மாநிலங்களவைக்கு அனுப்பலாம், அது அவருடைய விருப்பம். சட்டமன்றத்தில் ட்ரெஸ் கோடே கிடையாதுங்க. கோட்டு சட்டையோட முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா? சைபர் கிரைமுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆர்டர் போட்டிருக்காரு. யாராவது என்னை பத்தி தப்புந்தோரமா பேசினா உடனே உள்ள பிடிச்சு போட்டுட்டாங்க. ஜூலி ஜெயிலுக்கு போக தயாராக இருந்தா என்ன வேணா பேசலாம். ஜூலி இதுக்கு முன்னால பண்ணதெல்லாம் குறும்பாவே இருக்கட்டும். அந்த குறும்ப தொடர்ந்தாங்கன்னா இப்ப வாழை ஒட்ட நடிக்கிடுவாங்க, உள்ள தூக்கி போட்டு நாரடிச்சிடுவாங்க. முதல்வரை தாக்கி பேசினாங்க, ஜூலி அடிபட்டா எந்த நாயும் ஒன்று சீண்டாது, ஜாமீனும் எடுக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்க ஜூலி. உனக்கும் விஜய்க்கு என்னமா தொடர்பு? ஊழல் சென்று செய்தவனை தண்டிக்க வேண்டும் என்பது விஜயுடைய ஆசை. திமுக தயவில் போட்டியிட்டவங்க காங்கிரஸ். மனசாட்சி இருக்குமே ஆனால் காங்கிரஸார் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ரைஸ் ஸ்டுடியோ நேயர்களே வணக்கம். ஜூலி எச்சரிக்கையாக வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஏன்னா சைபர் கிரைமுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆர்டர் போட்டிருக்காரு. யாராவது என்னை பற்றி தப்புந்தோரமாக பேசினா உடனே உள்ள பிடிச்சி போட்டுட்டாங்க. அதனால் ஜூலி ஜெயிலுக்கு போக தயாராக இருந்தால் என்ன வேணால் பேசலாம். இந்த ஜூலி முதல்ல இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, அதில் குரல் கொடுத்துச்சு. எப்போவுமே இந்த பெண்கள் கச்சா முச்சான்னு பேசினாங்கன்னா விழுந்தடிச்சு ஆன்னு பார்ப்பாங்க நம்ம ரசிகர்கள், என்ன தான் சொல்ல வர்றான்னு. அந்த அடிப்படையில் பேர் வாங்கினவங்க தான் ஜூலி. மற்றபடி அடிப்படையாக எந்த அறிவும் அது கிடையாது. அதுமாதிரி பிக் பாஸுக்கும் அந்த ஜல்லிக்கட்டு ஃபேமை வச்சு போச்சு, அவ்வளோதான். வேறு அதுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நடிகையோ சின்னத்த நடிகையோ இல்லவே இல்லை. ஆனால் ஒன்று, இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டார். போகிற இடத்துலலாம் இறக்கி விட்டு அடி நொறுக்கி தள்ளிடுவாங்க, காரெலாம் அடித்து நொறுக்கிடுவாங்க. ஏன்னா அவர் முதலமைச்சர், அதுவும் பெரும்பான்மையான ராட்சச பலத்தோடு பதவியேற்றிருக்கிற முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து வேறு 30 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது ராட்சச பலத்தோடு முதலமைச்சராக வலம் வருகிறவர் விஜய். அதனால் இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் அழிச்சு பிடிச்சி பண்ணிடலாம். ஜூலி இதுக்கு முன்னால் பண்ணதெல்லாம் குறும்பாகவே இருக்கட்டும். அந்த குறும்பை தொடர்ந்தாங்கன்னா இப்போ வாழை ஒட்ட நடிக்கிடுவாங்க, உள்ளே தூக்கி போட்டு நாரடிச்சிடுவாங்க. அதனால் எச்சரிக்கை விடுகிறேன், ஜூலி ஜெயிலுக்கு போக தயாரா? முதலமைச்சர் சார்பிலே சொல்கிறேன். நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நாய் அடிக்கிற மாதிரி அடித்து போட்டுருவாங்க. அப்புறம் கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். ஏன்னா இப்போதைக்கு விஜயை தாக்கி பேசுனாங்க, முதல்வரை தாக்கி பேசுனாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே ஜூலி அடிபட்டா எந்த நாயும் ஒன்று சீண்டாது, ஜாமீனும் எடுக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்க ஜூலி. யாருக்கு பிஸ்கட் போடுறது? நீ யார் கொடுத்த பிஸ்கட்டில் இந்த மாதிரி பேசுகிற? அதை முதல்ல சொல்லு. யார்கிட்ட பணம் வாங்கிட்டு இப்படி பேசுகிற அதை சொல்லு. உனக்கும் விஜய்க்கு என்னமா தொடர்பு? வாய்க்கொழுப்பு சேலையில் வெடியுது, சுடிதாரில் வெடியுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தொலைச்சி. எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு சோதனைகளை தாண்டி இன்றைக்கி 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற அளவுக்கு ஒரு பெரிய நடிகராக வளம் அந்த அந்த தொழில் வேண்டாம், நம்ம மக்களுக்கு சேவை பண்ணணும்னு வந்திருக்காரு விஜய். அவரை பாராட்டணுமா வேண்டாமா? அதை விட்டு நாக்கள் நரம்பு இல்லைங்கிறதுக்காக எதை வேணால் பேசுகிறதா? தப்பு, ரொம்ப தப்பு. ஒழுக்கம் இல்லாதவளை பற்றி நாம் ஏன் இவ்வளோ வரிஞ்சு பேசணும்? அவள் காசு கொடுத்தவன்ட்டு சரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள். அதை விட்டுக்கிட்டு நாம் எதுக்கு அவ்வளோ போய் பெரிய ஆளாக்கணும்? இப்போது முதல்வரை எதிர்த்து பேசியதால் ஜூலின்னு போட்டோம்னா அவளுக்கு தான் அது தப்பான புகழை ஏற்படுத்தி கொடுக்கும். அது வேண்டாங்கிறது தான் என்னுடைய எண்ணம். கடத்தரப்புலாவுக்குள்ளலாம் கொஞ்சம் இந்த மார்பகங்களை காட்டிட்டு போனாச்சுன்னா ஆன்னு பல்ல காமிச்சிட்டு பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை காட்டுறவளுக்கு மற்றதை காட்ட மாட்டாளாங்கிற ஒரு ஏளனமும் எதிர்பார்ப்பும் அந்த காசு கொடுக்குறவன்ட்ட இருக்கத்தான் செய்யும். அது அவங்க சொந்த விஷயம், அது நம்ம அதை பேச வேண்டிய தேவையில்லை. பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஜூலி என்பவர் ஒரு நல்ல பெண் அல்ல. பிக் பாஸில் போன நடிகர் நடிகை அடுத்தடுத்து படங்களில் ஒப்பந்தமானாங்களே தவிர அந்த படங்கள் எதுவும் ஓடவில்லை. ஏன்னா பிக் பாஸுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அந்த பிக் பாஸ் ஓடுற வரைக்கும் அவங்க பேர் இருக்கும். பிக் பாஸ் இன்னொன்று அவங்கள யார் என்ன ஏதுன்னு மறந்துடுவாங்க.
நல்லா யோசிச்சு பாருங்கள், பிக் பாஸில் வெற்றி பெற்றவங்க யாராவது சின்ன திரையிலையோ இல்லை பெரிய திரையிலையோ வலம் வந்திருக்காங்களான்னா இல்லவே இல்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சி பிக் பாஸ். அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்த ஜூலி அதோட ஆஃப் ஆயிடுவா, அவ்வளோதான். அதோட ஆஃப் ஆகிட்டா, அந்த ஆஃப் ஆகிட்டது வருமானத்துக்கு வழி தேடணும், நம்மளை பற்றி மற்றவங்க பேசணுங்கிறக்கா இப்படி லூசனமாக பேசிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். தெருநாயை மேலே கல்விட்டு எறிகிறாங்கல்ல, அந்த மாதிரி தெருநாயை கொல்கிற மாதிரி கொன்றுவாங்க. ஜூலி, இதுவரை நடந்ததாக இருக்கட்டும், இனிமேல் நடப்பது நல்லவையாக இருக்கணும்னா தயவு செஞ்சு முதல்வர் விஜயை விமர்சிக்காதீங்கன்னா அது உங்கள் உயிருக்கு ஆபத்து, அவ்வளோதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களால் அமோக ஆதரவை பெற்றவர் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள். அவரை பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல அதை யோசனை பண்ணிப்பார். யாராவது தமிழ்நாடு வெற்றிக்கழக தொண்டர்கள் உன்னை ரோட்டில் அடித்தான்னா அதை ஏற்று கேட்குறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா? அவனும் சேர்ந்து அடிப்பான். அதாவது 2-3 பேர் சேர்ந்து அடிப்பாங்க, அப்புறம் ஊரே சேர்ந்து அடிக்கும். இந்த நிகழ்வு, இந்த அவமரியாதை, இந்த அருவருப்பான நடவடிக்கை ஜூலிக்கு தேவையா? எல்லோரையும் அனுசரித்து போவது வேறு, ஊழலை அனுசரித்து போவது வேறு. அதாவது சட்டசபையில் யாராவது காரசாரமாக விவாதம் பண்ணால் முதலமைச்சர் பதில் கொடுக்கும்போது அதில் சாத்வீகமாக அன்பை காட்டணும். ஆனால் ஊழல் செஞ்சவனுக்கு அரசு துணை போகுமா? ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஏன் ஊழல் செய்கிறான், அவன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விஜய் மீது கோபம் வருமா இல்லையா? எனவே குழப்பிக்காதீங்க. பழிவாங்குதல் என்பது வேறு, ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை என்பது வேறு. ஒரு ஊழல் செய்கிறான் ஒருத்தன்னா அவனை அரெஸ்ட் பண்ணுறது சரியாக தப்பா? பண்ணணும்ல. அதுக்காக பழிவாங்கு நடவடிக்கை இல்லை. ஊழல் செய்தவனை தண்டிக்க வேண்டும் என்பது விஜயுடைய ஆசை, விஜயுடைய தேர்தல் அறிக்கையே அதான். அப்படி இருக்கும்போது இதில் என்ன காம்ப்ரமைசேஷன் வேண்டியிருக்கு? அதனால் அது பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல. ஊழல் செய்தவர்களை மீது நடவடிக்கை எடுத்தால் அது சட்டப்படி ரைட்டு. அதில் ஏன் பழின்னு சொல்லணும்? திமுக தயவில் போட்டிக்கிட்டவங்க காங்கிரஸ். மனசாட்சி இருக்குமே ஆனால் காங்கிரஸார் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். செய்ய மாட்டோங்கிறாங்க. சட்டமன்றத்தில் ட்ரெஸ் கோடே கிடையாதுங்க. சட்டை போட்டிருக்கணும், கீழே பேண்ட் போட்டிருக்கணும், வேட்டி கட்டியிருக்கணும். ரெண்டாவது, அவர் ஒரு தனி மரபை கடைப்பிடிக்கிறாரு. கோட்டு சட்டையோட முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா என்ன? ஆங்கிலேயர் காலத்தில் நாங்கள் ஆங்கிலேயர்கள் மாதிரி வாழணும்னு நினச்சி தான் அம்பேத்கர் எல்லாரையும் கோட்டு சட்டை போடுன்னு சொன்னார். அவரும் கோட்டு சட்டை போட்டார். ஆனால் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து நம்முடைய சுதேசி இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக கதர் சட்டை, கதர் வேட்டி, கதர்குள்ளா போட்டாங்க காங்கிரஸ்காரங்க. அதுக்கப்புறம் கைத்தறி வேட்டியை அணிய ஆரம்பித்தார்கள் திமுகவை சேர்ந்தவங்க. கைத்தறி வேட்டி தான் திமுக கரை போட்ட வேட்டி அப்போது உருவானது. அந்த மாதிரி. ஆனால் எல்லா நேரத்துலையும் அவர் கோட்டை சூட்டு போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெள்ளம் வரும்போது கோட்டை சூட்டு போட்டால் போக முடியும். எம்ஜிஆர் முதல்வருக்கு தனி அடையாளம், நடிகருக்கு ஒரு தனி அடையாளம் வச்சுருந்தார். அரசியல் கூட்டங்களுக்கு வரும் பொழுது அவர் கருப்பு கண்ணாடி, புஷ்குல்லா போட்டிருந்தார். அதான் அவருடைய அரசியல் அடையாளம். ஆனால் சினிமாவில் உள்ள அடையாளத்தை எப்போ அரசியல் மேடைக்கு எம்ஜிஆர் கொண்டு வந்ததில்லை. ஆனால் இன்னமும் தன்னை நடிகராக நினைத்து கொண்டிருக்கிறாரோ என்று உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. சினிமா நடிகரை சினிமாவோடு வைத்து கொள்ளுங்கள், நடிகரை முதல்வருக்குள் கொண்டு வராதீர்கள். முதல்வர் வேறு, நடிகர் வேறு என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று சொன்னால் அவர் 100 புரிஞ்சுக்குவார். ஏன்னா நீண்ட நாள் இந்த கோட்டை சூட்டில் அவர் வந்தாருன்னா, ஏப்பா முதலமைச்சர் மட்டும்தான் கோட்டு சூட்டு போடணுமா? நாங்கள்லாம் எப்போயா கோட்டு சூட்டு போடுறோன்னா கோட்டு சூட்டு தைக்கிறதுக்கு 5000 ஆகிறான். அது சாதாரண மக்களால் முடியுமா? எனவே காட்சிக்கு எளியனாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இன்னும் போடுறதுல என்ன தப்புன்னு? அவர் முதலமைச்சர் தானே. இப்போ பவன் கல்யாணுக்கு கூட அங்கே துணை முதல்வர்னு போடுறாங்க டைட்டிலில். அதை ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க? வரப்போகிறது ஒரே படம், அதில் முதல்வர்னு போட்டால் என்ன? இல்லை, அது விஜயோட விருப்பம். ஏன்னா இப்போதைக்கு சிவி சண்முகம் ராஜினாமா செய்த ராஜ்யசபா எம்பி காலியாக இருக்குது.
அது கண்டிப்பாக தேவைக்கு தான் கிடைக்கும். விஜய் நினைத்தால் த்ரிஷாவை டெல்லி மேல் சபைக்கு மாநிலங்களவைக்கு அனுப்பலாம். அது அவருடைய விருப்பம். த்ரிஷா அறிவு இருக்கலாம், அரசியல் அறிவு இருக்கும். ஏன் அதை தப்பாக நினைக்கணும்? த்ரிஷா ஒரு நடிகை, உடனே அவளுக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு நாம் எப்படி முடிவுக்கு வர முடியும்? மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.